அடுத்தது துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்கு இந்த ஜூலை 27 சனி வக்ரமாகிறாரு. அவங்களுக்கு இந்த 3 பாசிட்டிவான விஷயமா என்னவா இருக்கும்? துலா ராசிக்காரர்களுக்கு இந்த சனியோட தன்மை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலா ராசிக்கு 4, 5 குடையவர். துலா ராசிக்காரர்களுக்கு வந்து 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே நேரத்தில் சனி பகவானுடைய பார்வையன் துலா ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. துலா ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ இந்த 3 ஸ்தானங்களை பார்க்கறதுனால துலா ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே பாருங்களேன், நல்லா வந்து ஊர் சுற்றணும், ட்ராவல் பண்ணுற ஒரு ஆசைகள் இருக்கு. அது வந்து காற்று ராசி வேற. அவங்களுக்கு என்ன 3வது பாசிட்டிவான விஷயம்? 3வது பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு வந்து சனி வந்து 4, 5 கூடியவர். எல்லாருக்கும் வணக்கம். நான் தாங்க உங்கள் பாலாம்பிகா. என்னங்க, என்ன இவங்க ஏதோ ஒரு வாட்டியும் ஒரு வீடியோலையும் ஒரு விஷயம் சொல்கிறாங்களே, என்னதான் இருக்கும் இந்த வாட்டி ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்கல்ல. உங்களுக்காக தான் இந்த ஜோதிடர் யுகம் சேனலை நீங்கள் இவ்வளோ அழகாக பிரபலமாக்கி உலகமெல்லாம் பார்த்து நீங்கள் கமெண்ட் கொடுத்துட்ருக்கும்போது உங்களுக்கு நாங்கள் ஒரு புது விஷயத்தை கொண்டு வந்துட்டு தானே இருப்போம். அப்படி தாங்க இந்த ஜூலை 27 சனி வக்ரமாகிறாரு. சனி வக்ரமாகிறாரே, அப்படி என்ன அந்த வக்ரம், என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம மருத்துவ ஜோதிடர் சங்கரேஸ்வரி அம்மாவை தான் கலந்து ஆலோசித்து உங்களுக்கான அந்த 12 ராசிக்கும் இந்த சனி வக்ரமாகிற இந்த நேரத்தில் என்னென்ன விஷயங்கள் ஒரு பாசிட்டிவாக நடக்குமா இல்லை நெகட்டிவாக நடக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லையா, 3 விஷயம் நல்லா பாசிட்டிவாக ஒரு ராசிக்கும் 12 ராசிக்கும் நடக்க போதான். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. சூப்பரான விஷயத்தெல்லாம் கொண்டு வந்துட்டுருக்காங்க. பரிகாரம், ஆன்மீகம் எல்லாமே. அது இல்லாமல் நான் அந்த சங்கரேஸ்வரி அம்மாவை பற்றி ஒரு விஷயம் சொல்லணுன்னா, மருத்துவ ஜோதிடர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க வந்து ஜாதகம் பார்க்குறாங்க. இதில் அங்கே கம்ப்யூட்டர் கிடையாது, கையிலே எழுதி உங்களுக்கு ஜாதகம் சொல்லுவாங்க. அதுவும் பரிகாரம் சொல்லுவாங்க. என்னென்ன கோவிலுக்கு போனால் என்னென்ன பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறதையும் அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க. நியூமராலஜி பார்க்குறாங்க. அது இல்லாமல் மருத்துவம், அதாவது ஃப்ளவர் ரெமிடின்னு சொல்லுவாங்க, அதாவது மலர் மருத்துவம், அதுவும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த உங்கள் ஜாதக நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த ஜாதகத்தை பார்த்து உங்கள் கட்டத்தை பார்த்து உங்களுக்கு இப்போ என்ன நடக்குது, இனிமேல் நீங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக என்னென்ன நடக்கிறதுக்கான வழிகளும் பரிகாரத்தோட நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட ஜாதகம் பார்த்தா நிறைய விஷயங்களை நீங்கள் பாசிட்டிவாக நெகட்டிவை கடந்து பாசிட்டிவுக்கு போகலாம் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான ஒரு வேண்டுகோள். இன்றைக்கி இப்படி ஒரு அருமையான பதிவு பார்க்க போகிறோன்னு சொன்னோம் இல்லையா. என்ன பதிவு அப்படின்னா, அதுதாங்க ஜூலை 27 சனி வக்ரம் மகராராம். அந்த சனி வக்ரம் அப்போது 3 நல்ல விஷயங்கள் நடக்க போதாம். பார்ப்போமா 12 ராசிக்கு என்னதான் அப்படி 3 நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு அவங்களே கேட்போமா. வாங்க அவங்கள சந்திக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நான் கேட்குறேன், நீங்களும் கேட்டீங்க, ஒன்றா கேட்டோம். நம்ம அதனால ஒன்றும் இல்லை, நல்ல விஷயம்தான். ஒன்றா பேசுகிறோம், ஒன்றா கேட்கும்போது அது இன்னும் நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா. ஃபர்ஸ்ட் ஒரு அறிமுகம் கொடுத்துக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் முதல்ல அறிமுகம் பண்ணுங்க. நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்க. சங்கரேஸ்வரி அம்மாவை போய் ஜாதகம் பார்க்கணும்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்குறாங்க. இன்னும் உங்களுக்கு என்னென்ன தெரியும், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்கன்றத சொல்லுங்கள். ஜோதிடம் நேயர்களுக்கு உங்களின் மருத்துவச்சிரி எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். நம்ம வந்து என்னென்ன சர்வீஸ் பண்ணிக்கிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாரம்பரிய ஜோதிட முறை, அது வந்து வேதிக் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் பார்த்து சொல்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், வாஸ்து முக்கியமாக வந்து இன்றைக்கி ஒவ்வொருத்தருமே வந்து இன்றைக்குள்ள சூழ்நிலையில் வந்து முறையான ஒரு இடம் வாங்குறப்பையோ வீடு கட்டுறப்பையோ வாஸ்துப்படி கட்டினால் மட்டும்தான் நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும். சரி, வீடு வந்து தவறாக கட்டிக்கிட்டீங்க, அது எப்படி சரி பண்ணி சரியான முறைக்கான பார்க்குறதுக்கு அப்படின்னா, அதுக்கு வாஸ்துப்படி வந்து இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்கிறதுமே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே நேரங்களில் பாருங்க, நம்மளுடைய அப்பா அம்மா வச்ச பேரை வந்து நம்மளால் மாற்ற முடியாது. ஆனால் நம்மளுடைய ராசிப்படி இருக்கா அப்படிங்கிற விஷயங்கள் தெரியாது. நியூமராலஜி படி எண்கணித எப்படி இருக்கான்னு தெரியாது. அப்போ அந்த பேரில் சிறிதளவு கரெக்ஷன் சொல்லி ஒரு மாற்றத்தை கொண்டு வரதும் பாருங்க, நியூமராலஜி ராஜநிலைப்படி வந்து அந்த பெயர் மாற்றமும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வெரி குட். அடுத்து பாருங்களேன், ஃபோன் நம்பர் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. எங்கே வேணாலும் நம்பர் இருக்குது. நம்மளே பாருங்க ஒரு நம்பர்ல தான் பிறந்திருப்போம் தேதியில வந்து.
இப்போ ஃபோன் நம்பர் மூலமாக ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் நம்பர் வாங்கினோட தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஃபோன் நம்பர் வந்த விட்டு தான் அவங்களுடைய வாழ்க்கையில மிக உயரத்துக்கு போவாங்க. ஏன்னா ஃபோன் நம்பர் இல்லாமல் இன்னைக்கு எதுவுமே கிடையாது. ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, சிலிண்டரு எல்லாத்துக்கும் பாருங்க ஃபோன் நம்பர் தான். அப்போ அந்த ஃபோன் நம்பர் மூலமாக எப்படி உங்களுடைய வங்கியோட வரவு செலவு கணக்கை உயர்த்துறது, உங்க வாழ்க்கையில எப்படி சுபபரியங்களா செய்ய வைக்கிறது அப்படிங்கிறதும் பாருங்க உங்க ராசிக்கு ஏற்ற மாதிரி ஃபோன் நம்பரும் தேர்வு செஞ்சு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பாருங்க வாகன நம்பர், வண்டி நம்பர், உங்க ராசிக்கு ஏற்ற மாதிரி நம்பர் வந்து, அதுக்கப்புறம் வந்து ஏடிஎம் நம்பர் எல்லாமே ஏடிஎம் நம்பரும் மாத்தி தருவாங்க. கார் நம்பர் உங்களுக்கு லக்கியான நம்பர் தருவாங்க. ஃபோன் நம்பர் லக்கியான நம்பர் உங்களுக்கு ஃபோன் நம்பர் தருவாங்க. எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க சங்கரேஸ்வரி அம்மா. அழகா வீடியோல இருந்து நம்பர் எடுத்து உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்லை எனக்கு லக்கியான நம்பர் வேணும், எதுனாலுங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்க நிறைய விஷயத்த கரைச்சி குட்டிச்சு வச்சிருக்கிறாங்க. சரிம்மா, இப்போ வந்து நம்ம அதாவது என்னன்னா ஜூலை 27 சனி வக்ரமாகிறார். அந்த சனி வக்ரத்துல ஏதோ ஒரு 3 நல்ல பாசிட்டிவான விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்றீங்க. என்னதான் அந்த 12 ராசிக்கும் அப்படின்னு பார்ப்போமா? நம்ம பார்க்கலாம். அடுத்தது துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்கு இந்த ஜூலை 27 சனி வக்ரமாகிறாரு. அவங்களுக்கு இந்த 3 பாசிட்டிவான விஷயமா என்னவா இருக்கும்? துலா ராசிக்காரர்களுக்கு இந்த சனியோட தன்மை எப்படி பார்த்தீங்கன்னா, துலா ராசிக்கு 4, 5 குடையவர். இப்போ வந்து 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்துல இருந்து அது போக பாருங்க 6ஆம் இடத்துல இருக்கிறப்பே வந்து துலா ராசிக்காரர்கள் வேலையில சில சில பிரச்சனைகள் கொடுத்துருப்பாரு. ஒரு இந்த வேலையை மாறுறது செய்யறது, இல்லை 2ஆள் வேலையை ஒரு ஆளா பார்க்கறது, இந்த மாதிரி தன்மைகள் எல்லாமே நடந்திருக்கும். அதே நேரத்தில் இப்போ வந்து பாருங்க சனி வந்து வக்ரமாகிறார். வக்ரமாகிறப்ப அந்த வேலையில ஒரு நேர்த்தியான ஒரு தன்மை உருவாகும். இது வரைக்கும் 2ஆள் வேலையை பார்க்கறது வந்து அவங்க ஓனருக்கு தெரியாது, இல்லை ஆள் பற்றாக்குறதுனால பார்க்கலாம். ஓகே, ஆமா. ஆனா இப்ப பாருங்க சனி வக்ரமானே அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இப்ப வேலை பார்க்குற இடத்துல இருக்கக்கூடிய சுமைகள் முதல்ல சரியாகும். சனியோட வக்கர காலங்களில் நடக்கும் ஆரம்பிக்கும் பார்த்துக்கோங்க. அதே நேரத்துல சனியோட பார்வையானது துலா ராசிக்காரர்களுக்கு வந்து 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே நேரத்துல சனி பகவானுடைய பார்வையான துலா ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. துலா ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்ப இந்த 3 ஸ்தானங்களை பார்க்கறதுனால திடீர்னு பாருங்க இவங்களுக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டம்னு ஒண்ணு வந்து வரும். ஏன்னா துலா ராசிக்கு மட்டும்தான் சனி பகவான் உச்சமாகிறாரு. அவருக்கு ரொம்ப வந்து ஒரு பிடிச்ச ராசி வந்து துலா ராசி. ஆமா. அப்ப துலா ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு சிலருக்கு சுய சாதகப்படி அந்த அமைப்பு இருந்தால் புதையல் யோகமும் இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்துக்குங்க, அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சனிதான். அதனால இது ரெண்டாவது பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து துலா ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே பாருங்களேன், நல்லா வந்து ஊர் சுற்றணும், ட்ராவல் பண்ணுற ஒரு ஆசைகள் இருக்கு. அது வந்து காற்று ராசி வேற, நல்ல கடின உழைப்பாளியும் கூட. அப்படி இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் வந்து வெளியூர் பிரயாணங்கள் போகிறதுக்கு ஆசைப்பட்டு தடையாகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா கன்னிராசி தான் இவங்களுக்கு வந்து துலா ராசிக்காரங்களுக்கு 12ஆம் இடமா வருது. அப்போ இவருக்கு வந்து ரொம்ப தூரமாக போகணும், ஒரு ஆன்மீக வழிபாடுகள் செய்யணும், ஒரு வாரம் ஒரு 10 நாள் இப்படி வந்து ஆன்மீக சுற்றுலா போகணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டே இருந்திருப்பாங்கல்ல. அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலமாக துலா ராசிக்காரர்களுக்கு சனி வக்ர காலத்தில் இருக்குது. அவங்களுக்கு என்ன 3வது பாசிட்டிவான விஷயம்? 3வது பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு வந்து சனி வந்து 4, 5 குடையவர். இப்போ வந்து 6ஆம் இடத்துல இருந்து வக்ரமா இருக்கிறாரு. அப்போ வந்து இவங்களுக்கு வந்து தாய் வழியில் இருந்து வரக்கூடிய ஒரு சொத்து சேர்க்கையாகட்டும், ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். துளாராசிக்காரங்களுக்கு இப்போ கடந்த நாட்டில் பார்த்துங்க தாய் பிள்ளைக்குள்ள ஒரு பிரச்சனைகள், பிரிவுகள் எல்லாமே ஏற்பட்டிருக்கும். அது எல்லாமே சனி வக்ரமாகிற காலத்தில் அவங்களே வந்து விரும்பி வந்து ஒரு பேசக்கூடிய அமைப்புல தாய் மகன் உறவு அப்படிங்கிறது துலா ராசிக்காரர் ரொம்ப வந்து அற்புதமான அமைப்பாகவும், அதே ஒரு மனசு நிம்மதி தானே இருக்குது. நல்லா இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது பரிகாரம், என்ன பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அதாவது வெயில்ல நடந்து போய் வியாபாரம் பார்ப்பாங்கல்ல, அத நடைபாதை வியாபாரிகள் சொல்லுவாங்க. சைக்கிள்ல போறது, சுமை தூக்கிட்டு போய் வியாபாரம் பாக்குறாங்கல்ல, அவங்களுக்கு இவங்க வந்து இப்ப ஒரு வெயில்ல உட்காந்து ஒரு பிளாட்பாரத்துல உட்காந்து வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கொடை வாங்கி தரணும், நிழல் கொடை மாதிரி. இப்ப வந்து ஒரு பிசினஸ் பார்க்க வியாபாரம் பழம் வித்துக்கிட்டு இருக்காங்க, பூ வித்துக்கிட்டு இருக்காங்க, நடைபாதை வியாபாரி தானே, ஒரு கடை இல்லாம இருப்பாங்க. இப்ப வெயிலே மழையோ அப்படியே தான் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு
அந்த உட்காந்து வியாபாரம் பார்க்குற பெரிய கொடைகள்லாம் இப்போ விற்கிறது. ஆமா விக்குது. அந்த மாதிரி ஒரு கொடைகள் வாங்கி இவங்க கொடுத்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு சனி வக்கரத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும். ஓ பரவாயில்லையே, நல்ல விஷயம். பட் இது நான் நிறைய பார்த்துருக்கேன், யூடியூப்ல இன்ஸ்டால எல்லாம் பார்த்துருக்கேன். கொடை வாங்கி இந்த பூ விற்கிறவங்க, காய்கறி விற்கிறவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் ஒவ்வொரு பழம் மட்டும் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்துக்கங்க, இந்த மாதிரி வாங்கி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா பிரச்சனை இல்லாம இருக்கும் அவங்களுக்கு. வந்து அவங்க தவிர்க்க வேண்டிய விஷயம் ஏதாவது ஒண்ணு இருக்கா? இருக்குதுமா. துளாராசிக்காரங்க வந்து கொஞ்சம் முன்கோவப்படுவாங்க. வெளியில பாத்துக்கங்க நிறைய இறக்கப்பட்டு நல்லா காலங்களும் பார்த்தீங்கன்னா சிரிச்சு பேசக்கூடியவங்க தான். ஆனா வீட்டுக்குள்ள போனோடனே தான் பாருங்க தன்னுடைய ஆமா பேசவே தெரியாத மாதிரி வாய் இறுக்கமா முடிக்கிறாங்க. ஒரு சாப்பாடு வேணும் கூட சொல்லக்கூட தெரியாது, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தான். இப்ப இந்த காலகட்டத்துல பாருங்களேன், சனிவனுடைய பார்வையும் இவங்க ராசிக்கு 8ஆம் இடத்துலப்படுறதுனால அந்த வாக்குவாதங்கள்ல முதல்ல கொஞ்சம் குறைச்சிக்கணும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வீட்டில் வந்து மனம் திறந்து பேசுறாதான் அந்த பிரச்சனையோட தீவிரம் வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்போ வந்து துளாராசிக்காரங்க இந்த சனி வக்கர காலங்கள்ல மனசுல என்ன தோணுது வெளிப்படையாக பேசினாலே வந்து குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு வராம இருக்கும். நன்றி நன்றிம்மா, ரொம்ப நன்றி. அருமையா ஒரு பதிவு கொடுத்தீங்க நீங்க துலாம் ராசிக்கு. நல்லா இருக்குது. இருந்தாலும் நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ஒரு கோவில் சொன்னாங்க, இதோ உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொன்னாங்க. உங்களுக்கான 3 பாசிட்டிவான விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி சங்கரேஸ்வரி அம்மாவும் நான் நேரில் பார்க்கணும், ஜாதகம் எடுத்துகிட்டு போய் காமிக்கணும், எனக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து மேடமை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் நேர்லேயும் சந்திக்கலாம், ஆன்லைன்லேயும் பார்க்குறாங்க அவங்க. சப்போஸ் நான் நேரில் போக முடியல பார்க்க முடியலன்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் வாட்ஸ்அப்லேயும் உங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களோட ஜாதகம் கணிச்சு உங்களுக்கான எல்லா விஷயங்களும் அவங்க கரெக்டாக சொல்லி உங்களை ஃபாலோ பண்ணிப்பாங்க. நன்றி.